ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. அங்கேருந்து 4 inches டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதோடைய மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி அங்கே மிடில் ஒரு லைன் போட்டுக்கலாம். கடைசி லைன்லேருந்து 8 inchஸ்லையும் 9 inchஸ்லையும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இதோடைய டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 1 inches இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் போட்டுக்க லைன்லேருந்து ஒரு 1.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வில் 20 நம்பர் எங்கே இருக்கோ அதை வந்து அந்த 1.5 inch மார்க் பண்ண இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அது 30ல் முடிகிற மாதிரி இப்படி கர்வ் பண்ணிக்கோங்க. அகெயின் இதை உல்டாவாக திருப்பிட்டு இப்போது 30லேருந்து 20 லைன் வந்து எங்கே முடியுதோ அது 1 inchக்கு முன்னாடியே இந்த மாதிரி கர்வ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து ஜஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மிட் லைன்லேருந்து 3 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது 24 நம்பர்லேருந்து 33 வரைக்கும் அந்த மிட் லைனில் எங்கே டச் ஆகுதோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி இப்போது அதை கர்வ் பண்ணிக்கலாம். அகெயின் இதையும் நம்ம இந்த மாதிரி உல்டாவாக திருப்பிட்டு அகெயின் 33லேருந்து 22 வரைக்கும் கர்வ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஹார்ம்ஹோல் ஸ்கேல் ரெடி ஆகிடும். சேஃபாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு திக்கான கார்ட்போர்டில் இதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.